ஒரு விபச்சார பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒரு இச்சையில வாழ்றவன் பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒரு பாவியாக வாழ்றவனால பிசாசை ஓட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தர் பிசாசு பிடிச்சுங்கிறாங்களா, அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தை கொண்டு ஓட்டுறானே, அவன் தேவனுக்காக பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்காக உண்மையா இருக்கணும், இயேசுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அவன் ஓட்டுனாதான் பிசாசு ஓடும். தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது அற்புதங்களை பார்க்கிற கூட இருக்கிற பிள்ளைகள் அதுக்கு சாட்சி. இந்த மாதிரி பசங்க என்கிட்ட வந்து இருக்கிறாங்க, டைம் கிடைச்சா என் கூட இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த அண்ணா இயேசுவை தான் மட்டும் உயர்த்துகிறார், இயேசுவை மட்டும்தான் உயர்த்துறாங்க நம்புறாங்க. நான் ஜெபிக்கும் போது பல விதமான அற்புதங்கள் நடக்கிறத என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் பாக்குறாங்க, இவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னை யாரு புகழ்ந்து பேசினாலும், என்னை யாரு பெருமையா பேசினாலும் அதுக்கு காரணம் இயேசு ஒருவர் மட்டும்தான். என்னால எந்த அற்புதமும் செய்ய முடியாது, என்னால எந்த அதிசயமும் செய்ய முடியாது. ஆனா என்னை பிசாசுகளை ஓட்டவும், மந்திர கட்டுகளை சுட்டரிக்கவும், வியாதிகளை சுகப்படுத்தவும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்கவும் என்னை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிறாரே இயேசு, அந்த இயேசு தான் எல்லா அற்புதங்களும் செய்யறாரு. நான் அப்படி, நான் இப்படி, இவங்க அப்படி அப்படின்னு பேசுறீங்களே, பேசுறவங்க தானே சுபாஷ் இப்படி, சுபாஷ் அப்படி, சுபாஷனா அப்படி, சுபாஷனா அப்படி என்னன்னா பேசுறீங்களே. இயேசுக்காக உண்மையா இல்லைனாக்கா என் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டாங்க. என்னாச்சு தெரியுமா? 5 நாளுக்கு முன்னாடி, இப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா? சென்னையில இருந்து எங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க இங்க சென்னையில.